இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து பாகக்காய் தொக்கு வைக்கலான்ட்டு இருக்கேன். பாகக்காய் தொக்கு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதக்கிட்டு மசாலா பவுடர் சேர்த்து கொஞ்சம் புளி தண்ணி, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்க பாகக்காய் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு விட்ருவேன். நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து மதியத்துக்கு குதிரைவாலி ரைஸ் வந்து எனக்கு மட்டும் வைக்கலாங்கிறக்காக அதையும் ஊற வச்சுட்டேன். அப்புறம் பாசிப்பருப்பு இட்லிக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா ரெட் ரைஸ் ஏதாவது வந்து 2 டம்ளர் அளவுக்கு பயிறு, 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக வந்து வெந்தயம். இதை மார்னிங்கே ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைச்சி வச்சிங்கன்னா மறுநாள் இட்லி ஊற்றிக்கலாம். பயங்கர சாஃப்டாக இருக்கும். குதிரைவாலி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக வச்சு ரொம்ப குழஞ்சிருச்சு. இது நீங்கள் இந்த பாசிப்பருப்பு இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்தி, சூப்பராக இருக்கும்.